டேய், கழுத்துல இருந்த செயின் எங்கடா? 300 ஆச்சு மேடம். தெரியலையேம்மா. ஃபங்க்ஷன்ல நான் தான் பார்த்தேனே. உன் கழுத்துல யாராவது கை வச்சாங்களா? செயின் யாராவது கேட்டாங்களா? என்னாச்சு மேடம்? என்னாச்சுன்னு கேட்டா எதுக்கு அடிக்கிறீங்க? பையன் கழுத்துல இருக்க கோல்ட் செயினை திருடிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? இதுக்கு தான் பின்னாடி உட்கார்ந்திருந்த பையனை முன்னாடி வர சொன்னியா? ஏங்க என்ன செயின்? எனக்கு எதுவும் தெரியாதுங்க. நீங்க கம்ஃபர்டபுளா உட்காரணும் தான் நான் தம்பியை முன்னாடி கூப்பிட்டு உட்கார வச்சிருந்தேன். உன்னை பார்த்தாலே தெரியுதுடா, நீ தான் செயினை திருடி இருக்கன்னு. எங்கடா செயின்? சொல்டா. நான் தான் செயினை எடுக்க வேண்டாம்னு சொல்றேன். எதுக்கு தவளை பிரச்சனை பண்றீங்க? கையெடுங்க. சித்தி, என்ன பிரச்சனை சித்தி? டேய் சரவணா, கேளுடா. ஆதி கழுத்துல இந்த கோல்ட் செயினை திருடிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறான். ஏய், எந்த ஊரா நீ? ஏங்க நீங்க போற இடத்துல செயினை மிஸ் பண்ணிட்டு வந்து தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. இருங்க, நான் இப்பவே போலீஸ் கால் பண்றேன். ஹே லூசே, அவங்க ஹஸ்பண்டே இந்த ஏரியா எஸ்ஐ தான்டா. அவர் மட்டும் இப்ப இங்க வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? இந்த ஜெயில தூக்கி போட்டு எல்லா கேஸையும் மேல வச்சு வெளில வர முடியாத மாதிரி பண்ணிடுவாரு. மரியாதையா கொடுத்துரு. மோசமான ஆள் அவரு. ஏங்க நான் தான் எடுக்கவே இல்லைன்னு சொல்றேன். அப்புறம் எப்படிங்க கொடுக்க முடியும்? டேய் சரவணா, அவனை செக் பண்ணு. டேய் போனை கொடு. போன் எதுங்க வாங்குறீங்க? எங்க பாக்கெட்ல என்ன பண்றீங்க? கையெடுங்க. டேய் செயின் எங்கடா? வர வழியா இருக்க குடுத்துட்டு வந்துட்டியா? டேய் ஆமா சரவணா, நாங்க வர வழியில இவன் யார்கிட்டயோ ஜிபேல 30,000 ரூபாய் வாங்கினான். நான் பார்த்தேன். அது என் குழந்தையோட படிப்பு செலவுக்காக கடன் வாங்கின காசுங்க. என்ன எஸ்ஐயோட பொண்டாட்டிட்டே அடிக்கிறியா? திருடியா? அடிக்காதீங்க. திருடியா? பலி. திருட்டு திருட்டு திருட்டு. சித்தி போன கொடுங்க. டேய் மரியாதைக்கு நான் சொல்ற நம்பருக்கு 30,000 ரூபாய் ஜிபே பண்றேன். இல்ல இப்ப அவர் வந்தாரே உன உண்டில்லாம ஆக்கிடுவாரு. பண்றா. அனுப்புறேங்க, இருங்க. அனுப்பிட்டேங்க. படா பா. சூப்பர்ரா. அது அவன் போலீஸ்க்கு கால் பண்றேன்னு சொல்லும்போது எப்படி சமாளிச்சுட்ட? சூப்பர்ரா, நடிகண்டா நீ. மா, நீ பண்றது ரொம்ப தப்புமா. ஸ்கூல்ல டீச்சர் சொல்லியிருக்காங்க யாரையும் ஏமாத்த கூடாதுன்னு. ஏ தம்பி, அண்ணன் ஏமாத்தானா இல்லடா. அவர் வந்து அண்ணனோட ஃப்ரெண்டு. சும்மா பிராங்க் பண்ணோம். சாயங்காலம் போகும்போது காசை திரும்ப கொடுத்துரும். புரியுதா? பையனை வத்தி அடுத்தவங்க கூப்பிட்டு வராதுக்கா. தேவையில்லாத பிசினஸ் ரிஸ்க். புரியுதா? சின்ன பையன்டா, அவனை போய் பெருசா எடுத்துக்கலாம். வா போலாம். போய் சொல்றீங்களா? இரு உங்களுக்கே தெரியாம போலீஸ்ட்ட மாட்டி விட்டுருவோம்.